அண்மை செய்தி, என்டிஏ கூட்டணிக்கு தான் தங்கள் ஆதரவு என தெலுங்கு தேச கட்சி உறுதியுடன் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்தியில் பாஜக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு தருவோம் என்றும் தெலுங்கு தேசம் கட்சி தெளிவாக கூறியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜோத்சனா திருநகரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் தொடர்பாக சந்திரபாபு நாயுடுவிடமும் நிதிஷ்குமாரிடமும் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்து ஆட்சிக்கு ஆதரவாக இருக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஜோத்சனா திருநகரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணிக்கு தான் தங்களது ஆதரவு எனவும் தெளிவுபடுத்தியிருப்பதை தற்போது நாம் பார்க்க முடிகிறது. மத்தியில் பாஜக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு தருவோம் என்றும் தெலுங்கு தேசம் கட்சி தெளிவுபடுத்தியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அனில் சௌத்ரி தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்று மாலை பாஜக கட்சி அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வர இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மத்தியில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அனில் சௌத்ரி தெரிவித்திருப்பதையும் தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தங்களுடைய ஆதரவு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கணித்தபடி 292 இடங்களில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி நகர்கிறோம் என்றும் அனில் சௌத்ரி தெளிவுபடுத்தியிருப்பதை தற்போது நாம் பார்க்க முடிகிறது. நேர்களே, 7 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான அரசியல் நிலவரங்கள் குறித்தும் தற்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸிலிருந்து இப்ராஹிம், அதாவது தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா 295 இடங்களுக்கு மேலே கடந்து செல்வதால் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருப்பதாக கருதி இன்று மாலை கட்சி அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் சற்று முன்னர் தெரிந்தது. அதற்கு தெலுங்கு தேசம் கட்சி தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்னபடி 295 இடங்களை பிடித்து நாங்கள் நேரடியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்றதுல மாற்று இருக்கிறது கிடையாது. காரணம் இல்லை, அதுதான் சொல்றேனே. அதாவது இப்போ நம்மள்கிட்ட இன்னும் முடிவடையில் நம்ம ட்ரெண்டிங்கில் தான் இருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்பது, இவ்வளோ நாளாக காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கண்ணு கெட்டிய தூரம் காங்கிரஸே இல்லை என்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்னா பப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, நேரடியாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ராகுலுடைய பிரச்சாரம், எங்களுடைய அகில இந்திய முன்னாள் தலைவருடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், we are trending on 3 digits. நாங்கள் இப்போ 3 இலக்க எண்ணிக்கைகளை நாங்கள் தொடர்றதுக்கான எல்லா வழியிலும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ கூட 101 வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ நாங்கள் ஒரு இடத்துல சொல்லும் போது ஒரு விஷயத்தை இவங்க ஒத்துக்கிட்டு போகிறாங்க. என்னென்னா, போன முறை உத்தரப்பிரதேசம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு கை கொடுத்ததோ, ராமர் கோயில் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைத்தாங்களோ, அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் இவர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறது. காரணம், இத்தனை நாட்களாக 2014 இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் மக்களிடத்தில் போய் பேசும்போது என்னை ஒரு வேலைக்காரனாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார் பிரச்சாரத்தில். 2019 சவுக்கிதார்னு சொன்னார், நான் உங்களுடைய பாதுகாவலன்னு சொன்னார். 2024 கடவுளை எல்லாம் தாண்டி நான் கடவுள்னு சொல்லிட்டார். அப்போ அந்த அளவுக்கு கடவுள் மீதே கோபம் கொண்ட இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் கடவுள் தன்னை கைவிட்டதாக தான் நாங்கள் எடுத்துக்கோம். அதே பிரதமர் இப்ப பேசி முடிச்சார். அதே பிரதமர் பேசி முடிச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்துக்கு அர்ப்பணிக்க போறேன்னு பதிவேட்டில் சொல்லியிருக்காரு. எழுதுறது மட்டும் செயல்ல காட்டணும். மணிப்பூர் மக்கள் அங்க இருந்துட்டு இருக்கும் போது கண்டுகொள்ளாத அமைச்சர் இந்திய நாட்டு பிரதமரா மக்களை பத்தி பார்க்க போறாரு. எங்க மனசாட்சிக்கு வேணாமா? ஒரு கேள்வி உத்தரப்பிரதேசத்துல
உத்தரப்பிரதேச தோல்வி முகமா இல்லையா? உத்தரப்பிரதேச தோல்வி முகமா இல்லையா? உத்தரப்பிரதேச தோல்வி முகமா இல்லையா? அண்ணாமலை அவர்களை பின்போட்டீங்களே, இந்திய தமிழ்நாட்டுல வந்து அடுத்த நல்லது நல்லது ரெண்டு பேருமே பேசுங்க. ராமன் சார் பேசி முடிச்சிட்டீங்களா? சார் ரெண்டு பேரும் ராமன் 2 நிமிஷம் அப்புறம் நீங்க பேசும்போது நான் பேச விட மாட்டேன். இன்னொரு கலர் நிலவரத்தை இல்ல ஒரு நிமிஷம் அவர் பேச விடும்போது நான் பேச விட மாட்டேன். இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் கலவரத்தை பார்த்தாரா? நான் நேரடியாக டெல்லி நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட மறுபடியும் நம்ம பேசுவோம். தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார் ஆண்டன். தற்பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை இறங்க இருப்பதாக தகவல். இரவு 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து நிதிஷ்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் உள்ள கள நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க ஆண்டன். தற்பொழுது நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்கியம் பாஜகவுக்கு 3வது முறையாக கிடைத்திருப்பதாகவே தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரமானது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலில் பாஜகவை பொறுத்தவரையில் தனி கட்சியாக அவர்கள் போதுமான இடங்களாக 240 இடங்களை வென்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட முன்னணியில் இருக்கின்றார்கள். ஸோ 272 இடங்கள் தேவை என்கின்ற பட்சத்தில் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கின்றது. அதன்படியாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது அமையிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு அடுத்தபடியாக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று பிரதமராக ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பானது தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் டெல்லியில் கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது இருக்கின்றோம். இங்கு தற்பொழுது ஒரு உற்சாக கொண்டாட்டம் தான் காணப்படுகின்றது. ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பது உறுதி என்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் தற்பொழுது இங்கு கூடி உற்சாகமாக கொண்டாடி வருவதை பார்க்க முடிகின்றது. இங்கு ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்தவண்ணம் இருக்கின்றார்கள். இது போன்ற சூழ்நிலையில் இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு பாஜக தலைமை அலுவலகத்திற்கு டெல்லியில் வரவிருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் அடிப்படையில் பாஜகவை தற்பொழுது வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியான சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான இடங்கள் தற்பொழுது குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையானது முடிவுகளானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முழுமையான நிலவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த 240 இடங்களில் முன்னிலை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 272 இடங்களை வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுக்கு மேற்கொண்டு அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவையில்லை என்கிற சூழ்நிலையில் தனிப்பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 32 இடங்கள் அவர்கள் குறைவாக முன்னணியில் இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழலில் நீங்கள் கூறியது போல காங்கிரஸ் கட்சியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று பார்க்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் 52 இடங்களை மட்டுமே இருந்த காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களில் முன்னணியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதுபோன்ற ஒரு சூழலில் அவர்களும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமா, பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கலாமா என்று முயற்சிக்கின்றது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறியது போல நிதிஷ்குமார் போன்ற தலைவர்களையும் அவர்கள் தங்களுடைய பக்கம் இழுக்கலாமா என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு தொடர்ந்து அந்த ஆதரவினை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்வாரா, இது போன்ற ஒரு ஆஃபர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டால், இந்தியா கூட்டணி சார்பில் கொடுக்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்பதை பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் கூட தற்போது கூடிய சூழ்நிலையில் பாஜகவே தற்பொழுது தேவையான இடங்களில் வெற்றி பெற்று அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மீண்டும் பாஜகவை ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடியதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியிலிருந்து கள நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.